சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின அவன் பின்பு உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கர்த்தர் கூறுகிறவர்களுக்கு தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் பெறுவான். ஆமென் தானா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, கொஞ்ச நேரம் என் கூட அப்படியே அட்டென்ஷன்ல இருங்க. ஆமென். ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். மூன்றுமே ஒன்று போல தெரியும். மூன்றுமே ஒன்று போல தெரியும். ஆனால் மூன்றும் ஒன்றல்ல, ஒவ்வொன்றும் ஒன்றொன்று. நான் கொஞ்சம் தமிழ்ல புலமைன்னு நினைக்கிறேன். ஆமென். மூன்றும் ஒன்றல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று. அல்லேலூயா. நல்லா விளங்கிக்கங்க. ஆனா வெளிப்படையா அதை பார்க்கும்போது 3 ஒன்று தானே பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி தோணும். 3 ஒன்று இல்லை. சரியா? நல்லா கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு 3 வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக வைத்து அந்த 3 வார்த்தையின் உள்ளான அர்த்தம் என்ன, அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு 20-25 நிமிஷத்தில் செய்தியை முடிக்கிறேன். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சபைக்கு எழுதுகிறார் யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இயேசுவோடு கூட இருந்தவர். ஆமென். என்ன எழுதுகிறார்? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். பாக்கியவான்னா ஆசீர்வாதத்தின் உச்சகட்டம். blessed is the man. ஆங்கிலத்தில் blessed is the man. பாக்கியவான்கிற இடத்துல அப்படிதான் இருக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு. அப்படின்னா ஆசீர்வாதத்தின் உச்சகட்டத்தை பார்க்கிறவன் யாராமா? சோதனையை சகிக்கிற மனுஷன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று. அப்ப சோதனை எதுக்கு? சோதனை எதுக்கு? உத்தமத்தை நிறுத்து பார்க்க. ஆமென். யோபு தன்னுடைய அந்த சரித்திர புஸ்தகத்திலே, யோபுவின் சரித்திர புஸ்தகத்திலே யோபு சொல்லுகிறார், ஆண்டவரே என் உத்தமத்தை நீர் சுமுத்திரையான தராசிலே நிறுத்து பாரும். சுமுத்திரையான தராசுனா ஆங்கில மொழிபெயர்ப்பு ஹானஸ்ட் ஸ்கேல். ரொம்ப துல்லியமா அளவிடக்கூடிய ஒரு ஸ்கேல். ரொம்ப துல்லியமா இருக்கும். அந்த ஸ்கேல்ல என் உத்தமத்தை நீங்க என்ன செய்யுங்க? அளந்து பாருங்க ஆண்டவரே அப்படி சொல்றாரு. அல்லேலூயாவா. ஆமென் தானா? அப்ப கவனிங்க, அதை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சோதனை வரும்போது எதுக்குன்னு புரிஞ்சுக்கிற மனுஷன். அதாவது என்னுடைய உத்தமத்தை கர்த்தர் சோதிக்கிறாரு. அந்த சோதனையில தேவன் மேல என்ன செய்யணுமா? அந்த சோதனையின் மத்தியில கர்த்தர் மேல எப்படி இருக்கணுமா? அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை. வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை. அப்போ சோதனை சகிக்கிற மனுஷனுக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது. பாடுகளை சகிக்கிற மனுஷனுக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது. இந்த உலகத்தின் உபத்திரவங்களை சகிக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? கிரீடம் வச்சிருக்கிறாரு. த்ரோன். அந்த கிரீடத்தை வைத்து அந்த கடைசி நாட்களிலே அழகு பார்க்கிற ஆண்டவர். அல்லேலூயாவா. சரி, அது என்ன பாஸ்டர் 3 வார்த்தை? இப்போ வாசிங்க. ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 26:41 வாசிக்க கேட்போம். சீக்கிரம் ஐயா. மத்தேயு 16, மத்தேயு 26:41. மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான். ஆவி உற்சாகம் உள்ளதுதான். மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அல்லேலூயா. நான் முதல் வார்த்தையா சோதனைங்கிற வார்த்தையை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். சோதனைனா என்ன? இந்த சோதனை செய்யக்கூடிய நம்ம வாழ்க்கையில சோதனை செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? இந்த சோதனையின் மூலம் நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சி என்ன? அல்லேலூயா. அதனாலதான் யாக்கோபு கீவேர்டா சொல்லிட்டாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் யாராமா? பாக்கியவான். சோதனை இருக்கு, பிரச்சனை இருக்கு இந்த உலகத்துல, நீ சகித்துக்கொள். இயேசு சிலுவையை சகித்தார். இயேசு சிலுவையை சகித்தார். இயேசு 150 கிலோ எடை கொண்ட சிலுவையை சகித்தார். 8 அங்குலம் ஆணியை சகித்தார். 8 அங்குலம் ஆணியை சகித்தார். 40க்கு 1 அடி குறைய 39 வார் அடியை சகித்தார்.
எச்சில் உமிழ்ந்தார்கள், சகித்தார். கன்னத்தில் அறைந்தார்கள், சகித்தார். பரியாசம் பண்ணினார்கள், சகித்தார். ஆமென் தானா? அடித்து வீதிகளிலே இழுத்து கொண்டு போனார்கள், சகித்தார். அதனாலதான் எபிரேயருக்கு எழுதும் போது ஆக்கியோன் எழுதுகிறார், என்ன எழுதுகிறார்? அவரையே கவனித்து பாருங்கள். ஆமென் தானா? அவரையே என்ன செய்யுங்க? கவனித்து பாருங்கள். சோதனை பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு. இது மத்தேயு 26:41 அது பாத்தீங்கன்னா ஏசப்பா போய் ஜெபிக்கிற இடங்கள், அதெல்லாம் அடுத்து கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் நடக்க போகுது இல்லையா? கவனிங்க, நீங்கள் சோதனைக்குட்படாத, இது கெத்செமனே தோட்டத்தில் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு என்ன செய்யுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். தேவ திட்டத்திலிருந்து நம்மை வழிவிலக செய்கிற காரியம் தான் ஆமென் பாவம். தேவ திட்டத்திலிருந்து ஆமென் நம்மை வழி விலகி செய்து ஆமென் என்ன செய்ய? தேவனோடு கொண்டிருக்கிற உறவு, கர்த்தருடைய திட்டம் நம்ம மேல ஆமென் சரியா நிறைவேறாதபடிக்கு தடை செய்கிற வேலை தான் பிசாசுடைய வேலை. ஆமென். அதனால தான் சொல்றாரு, சோதனை வரும்போது என்ன செய்யுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. யோசேப்புக்கு சோதனை வந்துச்சு. ஆமென். யோசேப்புக்கு என்ன வந்துச்சு? சோதனை வந்துச்சு. ஆமென். பிசாசு கொண்டு வர்றான். ஆமென். அதாவது டெஸ்டட் வேற, கர்த்தர் நம்மை சோதிக்கிறது வேற, உலகம் நம்மை சோதிக்கிறது வேற. ஆமென். யோசேப்பை சோதித்தது கர்த்தர் இல்ல, யாரு? சாத்தான். யோபுவை சோதித்தது பிசாசு இல்ல. புரிஞ்சுட்டீங்களா? விளங்கிச்சு நான் சொல்றது? யோபுவை சோதித்தது பிசாசு இல்ல, யோசேப்பை சோதித்தது கர்த்தர் இல்ல. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை வேர்ட். நல்லா புரிஞ்சுக்குங்க. யோசேப்பை சோதித்தது ஆமென் கர்த்தர் அல்ல, யோபுவை சோதித்தது பிசாசு அல்ல. அப்ப விளங்கிடணும் இல்லையா? அப்போ சோதனை, இந்த உலகத்தில் சோதனை நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணும்? ஆமென். அல்லேலூயா. ஜெயித்தான். யார் ஜெயித்தா? யோசேப்பு சோதனையை ஜெயித்தான். எதன் மூலம்? கர்த்தரோடு கொண்டிருக்கிற உறவின் மூலம், ஆண்டவர் மேல வைத்திருந்த அன்பின் மூலம், கர்த்தர் தந்த தரிசனத்தின் மூலம். சுமந்து வந்தார் 17-18 வயசுல, அந்த தரிசனத்தை சுமக்க ஆரம்பித்தாரு. அந்த தரிசனத்தின் அந்த சுமை மேல இருந்துச்சு. அதனால போர்த்திபார் மனைவிக்கு அவர் இணங்கல, உலகத்தின் ஆசபாசங்களுக்கு இணங்கல, அசிங்கத்துக்கு இணங்கல, அருவருப்புக்கு இணங்கல, அவலட்சணத்துக்கு இணங்கல. சொன்னார் ஒரு வார்த்தை. என்ன சொன்னார்? நான் என் எஜமானுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன்? சோதனை தேவ திட்டத்திலிருந்து நம்மை பிரித்து விடும். பிசாசு கொண்டு வருகிற சோதனை தேவ திட்டத்திலிருந்து, தேவ சித்தத்திலிருந்து, நம்மை கர்த்தர் கொண்டு போகிற உயர்வுகளிலிருந்து, மேன்மைகளிலிருந்து நம்மை பிரித்து விடும். ஆமென் தானா? அதனாலதான் யாக்கோபு எழுதுறாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் யாராமா? ஓடு அப்படிங்கிறார். ஓடு அப்படிங்கிற. ஆமென். அதனாலதான் ஐயா எழுதுறாரு, ஓடு ஓடு தொடர்ந்து ஓடு, வேண்டாத அனைத்தையும் விட்டு ஓடு. இல்லையா? ஆமென். ஓடு ஓடுகிறார். ஓடிரு. அல்லேலூயாவா. ஆமென். ஓடிருடா அப்படின்னு வாடா வாடான்னு தான் பேசுவார், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். ஆமென். எவ்வளோ நரைச்ச தாடியோடு போய் நின்னாலும் போடா அப்படின்னு ஓடிருடா அப்படி. அல்லேலூயா. ஆமென். யாரையும் ஐயா வாங்க சார் போங்கன்னுலாம் பேசவே மாட்டேன். மகன் வாடா போடான்றவர். அது 70 வயசு, அவரோட 2 வயசு கம்மியாக இருந்தாலும் வாடங்க அப்படின்னு. ஆமென். போடாம்பாரு. அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமும் கூட. ஆமென். கவனிங்க, இப்போ சோதனையை விட்டு என்ன செய்யணும்? ஓடிடணும். ஆமென். அல்லேலூயாவா. பேச மாட்டேங்கிறீங்களே. ஆனால் ஏவாள சாத்தான் என்ன செஞ்சான்? சோதிச்சானா? ஏவா என்ன செஞ்சா? யோசேப்பு ஜெயித்தான், ஏவாள் விழுந்தா. ஏவாள் சோதனையில விழுந்தா. நல்லா கவனிங்க, ஏவாள் சோதனையில என்ன பண்ணா? விழுந்தா. நல்லா கரெக்டா ஆதாம் சொல்றாரு. ஆதாம்கிட்ட வந்து கேட்கிறாரு ஆண்டவர், என்னப்பா இப்படி பண்ணிட்ட? அதுக்கு முன்னாடி தான் சொன்னாரு, இவள் என் எலும்பிலும் எலும்பு, என் மாம்சத்திலும் மாம்சமும், என் மனைவிங்கிறாரு. என்ன சொல்றாரு? ஆமா, கர்த்தர் எனக்கு தந்தவள் அப்படின்னாரு. இப்ப பிரச்சனையான உடனே ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, ஆதாமே நீயும் அப்படின்னு. என்ன தெரியுமா பதில் வந்துச்சு? நீர் என்னிடத்திலே கொண்டு வந்து விட்டீர்ல, அவ தந்தா. நீர் என்னிடத்திலே கொண்டு வந்து விட்டீர்ல. ஆமென். அதனால இப்ப ஆண்டவர் பொண்ணு பார்க்குற சொல்லியே வைக்கல. பொண்ணு பார்க்க கர்த்தர் வர்றதே இல்லையா, நீயே பார்த்துக்கிட்டார். கர்த்தர் இப்ப பொண்ணு பார்க்கலாம் வர்றதில்லை. முதல் அவர் தந்தாரு, அவர் தந்ததவே குற்றம் கண்டுபிடிச்சிட்டா நம்மாளு. அவர் தந்தது, நீங்க தந்ததான் இப்படி பண்ணிருச்சு ஆண்டவரே, அப்ப நீயே பார்த்துக்க.
அதனால சொன்னாரு, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை, நல்ல மனைவியை பார்த்தா நல்லதை பாப்பட போடான்ட்டு போயிட்டார் அவர். அல்லேலூயா. புரிஞ்சுட்டீங்களா இல்லையா? அப்போ சோதனையில விழக்கூடாது, சோதனையை ஜெயிக்கணும். அப்போ சோதனையை ஜெயிக்கும் போது சோதனை நம்மை உயர்த்தும். சொல்லுங்க, சோதனை என்ன பண்ணணும்? சோதனையை சகிக்கிற மனுஷனை ஆண்டவர் எப்படி மாத்திடுறாராமா? பாக்கியமா. ஏன்னா சோதனையை விட்டு ஓடுறான், சாத்தானின் சோதனைகளை விட்டு என்ன செய்யறான்? ஓடுறான். கர்த்தருடைய வழியை பின்பற்றான், கர்த்தரை பிடித்துக் கொள்ளுகிறான், தேவ சத்தியத்தை பிடித்துக் கொள்ளுகிறான், கர்த்தருடைய வார்த்தை உள்ள இருக்கு, அனல் கொண்டு எரியிறான். அந்த பாவத்தையும் அந்த இன்பத்தையும் அற்பமாக எண்ணுகிறான். விளங்கிட்டீங்களா? உலகத்தை அற்பமா எண்ணுகிறவன் இயேசுவை உயர்வா வைப்பான். இயேசுவை உயர்வா வைக்கிறவனை கர்த்தர் இந்த பூமியில உயர்வா வைப்பாரு. கைதட்டி. உலகத்தை அற்பமா எண்ணுகிறவனை இயேசு ஆச்சரியமாக்குவாரு. இயேசு ஆச்சரியமாக்குனவனை இந்த உலகம் சம்பூர்ணமாக ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. அதனாலதான் அப்ப சோதனை அப்படிங்கிறது என்ன? டெம்டேஷன். ஆமென். டெம்டேஷன். எதையாவது காண்பித்து எப்படியாவது விழ வைக்கிறது, டெம்ப்ட் பண்றது. நம்ம மைண்டை, நம்ம இருதயத்தை, நம்ம சோலை, நம்ம ஸ்பிரிட்டை அப்படியே அட்டாக் பண்ணுவான் சாத்தான், இல்லையா? ஆமாம். போர்த்திபாருடைய மனைவி கருகருன்னு இருக்கிறவங்க, நீக்ரோ தெரியுமில்ல? போர்த்திபார் மனைவி எகிப்து தேசம் தானையா? எகிப்து தேசம். யார் அவங்க? நீக்ரோ. பெரிய பாய்லர் மாதிரி அந்த அம்மா. யோசேப்பு வந்து ஆள் மினு 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 மின்னு ஆளு. ஆமையா. யோசேப்பு எபிரேயன், என்ன அழகு, மினு மின்னு இருப்பாரு. இந்த அம்மா யாரு? எகிப்து தேசத்தாள். ஆமென். விடவா செய்யும். ஆமென். கவுத்த பார்த்துச்சு. நம்மால் என்ன பண்ணிட்டார் வெளியே? ஆமென் தானா? பாஸ்டர் நல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க, எஸ்கேப். சொல்லுங்க. ஆமா, எஸ்கேப் ஆகும். இந்த உலகத்துக்கு நம்ம எஸ்கேப் ஆனா ஆமென், ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைப்பாரு. இது டெம்டேஷன். ஆமென். எல்லா இடத்துலையும் இருக்கு. உங்க வேலையில் இருக்கு, ஸ்கூல்ல இருக்கு, காலேஜில் இருக்கு. ஆமென். டெம்ப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எதையாவது ஒன்றை ஆசை. டெம்ப்ட்னா ஆசை. ஆசை உள்ள வரும், ஆசை தூண்டும். ஆமென். டெம்ப்ட் ஆகிட்டே இருக்கிறது. ஓரம் கட்டுறது. சொல்லுங்க, ஓரம் கட்டுறது. எனக்கு இயேசு போதும் அப்படின்னு சொல்லி வரும். இதான் கரெக்டா? ரெண்டாவது காரியம் வாசி. எபிரேயர் 12வது அதிகாரம் 5லிருந்து 11 வரைக்கும் வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம். ஆமென். 5லிருந்து 11 வரைக்கும் வாசிங்கயா. அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக என்ன செய்யாத? எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாத. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று, எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. ஆமென். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். போதும். ஆமென். அல்லேலூயாவா. இப்போ நான் ரெண்டாவது வார்த்தை என்ன வார்த்தை வைக்கிறேன்? சிச்சையும் சோதனையும் ஒண்ணா? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் சொன்னேன், இன்னொரு வார்த்தையை வைப்பேன். மூன்றும் ஒன்றல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று. விளங்கிட்டீங்களா? மூன்றும் ஒன்றல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று. சோதனை அப்படிங்கிறது தேவனாலும் உண்டாகும், பிசாசினாலும் உண்டாகும். அதை அடையாளம் காண்கிற அறிவு நமக்கு உண்டாகணும். எப்ப நமக்கு உண்டாகும் அந்த அறிவு? ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானிப்பான். நம்ம ஆவியில் இருக்கும்போது தான் இது பிசாசுனால வந்த சோதனையா, என் ஆண்டவர் என்னை பக்குவப்படுத்துறாரான்னு கண்டுபிடிக்க முடியும்.
இரண்டாவது காரியம், சிச்சையும் சோதனையும் ஒன்றல்ல. பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தெரியும், ஒன்று போல தெரியும், ரெண்டு ஒண்ணு இல்ல. சிச்சை என்பது நாம் வழி தவறும் போது, வழி விலகும் போது அதை சீர்திருத்துவதற்காக தேவன் கையாளுகிற ஒரு அற்புதமான ஆயுதம். விளங்கிட்டீங்களா? ஆமென். என்னை சீர்திருத்த, என்னை நல்வழிப்படுத்த, ஆவியானவருடைய செவையான வழியிலே நம்மை நடத்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொண்டு பயன்படுத்துகிற அற்புத ஆயுதம் சிட்சை. ஏன்னா மாம்சத்திற்குரிய தகப்பன் உங்களை நல்வழிப்படுத்த உங்களை சிட்சிப்பாரானால் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிற உங்களை அவர் சிட்சித்து நடத்துவார். அப்படி பைபிள் சொல்லுது. ஆமென் தானா? அல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம ஆண்டவருடைய கட்டளைகளை மீறுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவ திட்டத்தை மீறுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் நிற்கிறோமோ, தேவ பிரியத்திற்கும் தேவனுடைய விருப்பங்களுக்கும் எப்பெல்லாம் விரோதமாய் நம்ம செயல்படுகிறோமோ, நடக்கிறோமோ, அதை சீர்திருத்துவதற்காக தேவன் நம்மை சில நாட்கள் சிட்சிக்கிறார். ஆமென் தானா? அதனால தான் பேதுரு எழுதும்போது சொல்றார், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவாராக. கடைசி ப்ராசஸ் என்னதுமா? கடைசி ப்ராசஸ் என்னதியா? நிலைக்கிறது தானே கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தரோட அவர் வருகை பரியந்தம் நிலை நிற்பது தானே கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்ப ரட்சிக்கப்பட்டீங்களா? வெளியில சொல்லிக்கலாம். அதாவது இயேசு அறியாதவங்கள்ட்ட நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அங்க இயேசு சாமியை கும்பிடுறோம். ஆனா சபைக்குள்ள நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமா? யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? ரட்சிக்கப்பட்ட ஆள் கை தூக்குங்க. ஆமே. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது, நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டு நம்ம ரெண்டு பேரும் பேசும்போது நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஏன்னா இந்த சரீரத்துக்கு இன்னும் என்ன நடக்கல? ரட்சிப்பு நடக்கல. ஆவியில ரட்சிப்பு நடந்துருச்சு, ஆத்மாவில் ரட்சிப்பு நடந்துருச்சு. இந்த சரீரத்துக்கு இன்னும் இது பாவ சரீரம். நான் எனக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவேனே ஆகில் நான் கர்த்தரை என்ன செய்கிறேன்? பொய்யராக்குகிறேன். என் தெய்வத்தை நான் என்ன செய்கிறேன்? அப்ப ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா, இந்த பாவ சரீரம் எங்க போகணும்? மண்ணுக்கு போகணும், மண்ணுக்கு விதைக்கப்படணும், மண்ணுக்கு திரும்பணும். இந்த மண்ணான சரீரம் ஜீவ விருட்சத்தை தொற்றக்கூடாதுன்னு சொல்லி அதை வைத்தார் உள்ள. எதுக்கு கொண்டு வந்தான்னு புரிஞ்சுட்டீங்களா? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்துட்டு ஜீவ விருட்சத்துக்கு கனியை போற வழி என்ன பண்ணிட்டாரு? அடைச்சிட்டு கேருபீனையும் சுடரொளி பட்டயத்தையும் என்ன பண்ணிட்டாரு? காவல் வைத்து விட்டார். எப்ப அதை அங்க கொண்டு போவேன்னு சொன்னாரு? அந்த வார்த்தையை சொல்லுங்க. எப்ப அங்க கொண்டு போவேன்னு சொன்னாரு? கை தட்டுங்க. ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை அவனுக்கு என்ன செய்வேன்? புசி. எங்க எங்க? வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் எபேசு சபைக்கு சொல்றார், நீ ஜெயிச்சிட்டு வாங்குறாரு. இந்த உலகத்தை ஜெயிச்சிட்டு வா, சோதனையை ஜெயிச்சிட்டு வா, சிச்சையை ஜெயிச்சிட்டு வாங்குறாரு. ஆமென். சிச்சையை என்ன செய்ய? ஜெயித்துரு. சிச்சிக்கும் போது அற்பமா எண்ணாத. தகப்பன் சிச்சிக்கும் போது மூஞ்ச தூக்காத. ஹல்லேலூயா. ஆமென். அவன் தூக்குனதே இல்லைம்மா. ஐயோ, சொந்தக்காரங்க வேற உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பொண்ணு கொடுக்காம போயிடாதீங்கம்மா. சோத்திரம். ஆமென். எங்க அருமையான புள்ளம்மா. ஆமென். நீங்க சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கீங்க. ஐயா ஏதாச்சும் ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு கலெக்டர், ஒரு டாக்டர், எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும். சுயநலம் தான், வேற வழி இல்லை. ஆமையா கொஞ்சம் இல்லையா, கொஞ்சம் வெயிட்டா, இப்படி இல்லையா, வெயிட்டா பாஸ்ட் வெயிட்டா கேட்டாருன்னு சொல்லி இப்படி கொண்டு வந்து விட்டுறாதீங்கய்யா. ஆமே. அப்புறம் நாங்கள் ஆக்கிக்கிறோம். என்னையா இம்மா நல்ல சோறு போடுவான், நான் ஒன்றும் பிரச்சனை. என்னையா ஒரு உதவி செஞ்சிருங்கய்யா தம்பிக்கு, நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். சோத்திரம். ஆமேன் தானா? கவனிங்க, சிச்சையை என்ன செய்யக்கூடாதான்? அற்பமா எண்ணாத. சிச்சையை என்ன செய்யக்கூடாது? சிச்சை சோதனை எதுக்கு? ஜெயிப்பதற்கு, உலகத்தை ஜெயிப்பதற்கு சோதனை. சிச்சை எதற்கு? என்னை சீர்திருத்துவதற்கு,
என்னை நல்வழிப்படுத்துவதற்கு, என்னை உயர்த்துவதற்கு, நான் கர்த்தருக்குள்ளே யார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அடையாளம் காண்பிப்பதற்கு. நீங்க யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியணும்னா சில சிக்ஷையின் பாதையில கர்த்தர் உங்களை நடத்துவாரு. ஆமென் தானா? சிக்ஷை வேண்டான்னு சொல்லக்கூடாது. சிக்ஷை வேண்டான்னு என்ன செய்யக்கூடாது? 7ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணா தான் 8ஆம் கிளாஸ்க்கு அனுப்புவாங்க. ஆமாம், நான் பரீட்சைக்கே வரமாட்டேன், டெஸ்ட்டுக்கே வரமாட்டேன், மேக்ஸ் பரீட்சை அன்னைக்கெல்லாம் எனக்கு வயிற்று வலியும் காய்ச்சலும் வந்துடும்னா என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க. கரெக்டாக இப்போ உங்கள் கோஷ்டி உள்ள வெளியில் நிற்கிது, கேட்டு பாருங்க, மேக்ஸ் பரீட்சையே எழுதாது. ஏன்? அன்னைக்கு வயிற்று வலி வந்துடும், காய்ச்சல், கண்ணெல்லாம் மூக்கெல்லாம் கசக்கி 7 மணி வரைக்கும் அப்படியே ரெட்டாக இருக்கும். அந்த வேன் கிராஸ் ஆனவுடனே ஆள் ஸ்டடி ஆகிடும். ஆமாம், வேன் கிராஸ் ஆன உடனே ஆள் என்ன ஆயிடுயா? ரெடியா? நான் கூட அப்படி தான் இருந்தேன். 7:15 பஸ்ஸு போனதுக்கப்புறம் எனக்கு காய்ச்சல் சரியாயிடும், வயிற்று வலி சரியாயிடும். அது வரைக்கும் அப்பா எங்கள் அப்பா உள்ள மருந்தெல்லாம் ஊற்றுவார். அதுக்கப்புறம் வயிறு வலி உண்டு பண்ணிடும். 7 மணிக்கு மேலேயா ஊற்றின மருந்து வயிறு வலியை உண்டு பண்ணிடும். இப்போ பொய் சொல்லக்கூடாது. ஆமாம், கவனிங்க. சிட்சிக்கப்படும் போது என்ன செய்யணுமாமா? அது அற்பமா எண்ணாத தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ. என்ன அழகான வார்த்தை. ஆமென். நீங்கள் சிட்சிக்கப்படுவீர்களானால் தேவனுடைய புத்திரர்கள் என எண்ணப்படுகிறீர்கள். சிச்சை ஏற்றுக்கொள்ளுகிற மனுஷன் கர்த்தருடைய பிள்ளைன்னு எண்ணப்படுறான். ஆமா, விளங்கிட்டீங்களா? வாசிங்க, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தை வாசிங்களேன். சிச்சைக்கு நான் அடையாளம் காமிச்சிட்டு அடுத்த காரியத்துக்கு போறேன் பாருங்க. ஆமென். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யோசேப்பு சோதிக்கப்பட்டார், ஜெயித்தார். ஏவாள் சோதிக்கப்பட்டு தோற்று போனால் பாவம் உலகத்திலே பிரவேசித்தது. யோசேப்பு ஜெயித்தார். வெற்றியும் ஜெயமும் கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைத்தது. 2வது காரியம், ஆமென், ஹல்லேலூயா, சிக்ஷை என்கிற காரியத்துக்கும் ஆமென் சோதனை என்கிற காரியத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. வாசிங்க. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று 8:5 தானையா உபாகமம். பாருங்க, ஒருவன் தன் பிள்ளையை சிட்சிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ இருதயத்திலே அறிந்து கொள்வாயாக. உன் இருதயத்திலே என்ன செய்வாயாக? அறிந்து கொள்வாயாக. ஆகையால் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து. சிட்சிக்கப்படும் போது எதுல நடக்கணும் ஐயா? தேவனுடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படி அவருடைய கற்பனைகளை என்ன செய்யணுமா? கைக்கொள்ள கடவாய். உன் தேவனாய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். 15 வாசிங்கயா, 15 வாசிங்கயா. அதே அதிகாரத்துல 15. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும். 12 இருந்து வாசிங்க. 12:13. 12:13. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. உன்னுடைய பின்னாட்களிலே உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். போதும். ஆமென். எதுக்கு இவ்வளவு பண்ணாராமா? ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. 15 ஃபர்ஸ்ட் லைன். நன்மை செய்யும். எதுக்கு இவ்வளவு பண்ணாராம்? அப்போ ஒரு நாள் நமக்கு வருது, நமக்கு முன்னாடி பின்னாடி வருது. அந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போறாரு? அந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போறாரு? உன்னை சோதிக்கும் போது உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறிந்து. என்ன அழகா எழுதுறாரியா? சோதனை வரும்போது, சிச்சை வரும்போது, பாடு பிரச்சனை உபத்திரவு வரும்போது உன் இருதயத்தில் என்ன இருக்கு? இந்த பாஸ்டே வேண்டாம். இருதயத்தில் முதல் வர்ற காரியம் என்ன காரியம்? ஆண்டவர் வேண்டாம் இல்லையா? இந்த ஆளே வேண்டாம். ஆமே, முதல்ல தோன்றது பார்க்கலாம். முதல்ல தோன்றது ஆமே, இந்த பாஸ்டரே வேண்டாம், இந்த சர்ச்சு வேண்டாம், இந்த சர்ச்சு வேண்டாம். அடுத்து இந்த விசுவாசிங்க ஆட்டி நம்ம பேசக்கூடாது. ஆமே, அடுத்து வீட்டை காலி பண்ணணும்.
வீட்டை இந்த ஊரே வேண்டாம், வீட்டை என்ன செஞ்சிடணும், காலி பண்ணணும். எங்கேயாவது அவங்களையெல்லாம் பார்க்காத இடத்துக்கு போயிடணும். தப்பு பண்ணது ஆண்டவரா நானா நீங்களா? பதில் சொல்லிட்டு போங்க. தப்பு பண்ணது நானா ஆண்டவரா நீங்களா? வராதே வாய் சொல்லுங்க, தலையில் கை வச்சு நான் தான். தப்பு பண்ணது நான் தான். ஆமென் தானா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சிட்சைக்கும் போது அதை சிட்சைன்னு என்றது இல்லை, தெரியல நமக்கு, அது தெரியல. ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாருன்னு நினைக்கிறோம். கர்த்தர் என்ன ஒரு பாதையில் அழைத்து போறாரு. நீங்க கஷ்டத்துக்குள்ள வரும்போதே ஒன்ன புரிஞ்சுக்கிடுங்க, ஆமென், என் தேவனே வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு. நீங்க பாட பார்க்கும்போது, சோதனையை பார்க்கும்போது, சிச்சையை பார்க்கும்போது, கஷ்டம் உபத்திரவத்தை தாங்கவே முடியல பாஸ்டர் அப்படின்னா என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா நான் சந்தோஷமா ஜெபம் பண்ணுவேன். ஆமா, ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தர் உங்க பேக்ரவுண்ட்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தர் உங்கள் பின்னாட்களிலே உங்களை ஆசீர்வதிக்கும் பொருட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆமென் தானா? அல்லேலூயா. ஆமென். தண்ணியே கிடைக்காம வனாந்தரத்தில் இங்கே உட்காந்து தண்ணி குடிக்க கிடைக்காது. அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு ஒரு 500 அடியில் கர்த்தர் போர் தர்றாருன்னு. என்னையா தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை இங்கே வரும்போது. ஆமென். ஒரே ஒரு குடம் ஐயன் முத நாள் கொடுத்தாரு. அந்த ஐயன் 2ஆம் நாள் போகும்போது டெய்லியும் வரக்கூடாதுன்னாரு. தம்பி டெய்லி வராத, அங்கே போ, அங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே ஒரு பைப்பு இருக்குது, அங்கே தண்ணி டெய்லி வரும், அங்கே போய் புடினாரு. அங்கே போய் விசாரிச்சா 8 நாளைக்கு ஒரு நாள் தான் வருமா. ஆமே. தோட்டத்துக்குள்ள ஒரு பாலடைஞ்ச தொட்டி இருக்கு, அதில் பாசி கிரீனில் அப்படியே பாசி பிடிச்சிருக்கு. ஆமே. மண்ணெண்ணெய் 2 அறுத்து டயரில் நூலை உருவி கட்டி அந்த மண்ணெண்ணெய் உள்ளே விட்டு தண்ணி எடுத்து வந்து இங்கே கொதிக்க வச்சு குடிச்சிட்டு போவேன். எதுக்கு தெரியுமா? ஒரு 500 அடியில் போர் தர்றதுக்கு. ஆமேன் தானா? ஆமேன். அப்போ ஆண்டவர் சில நேரம் சில பாதையில் நடத்தும் போது புரிஞ்சிடணும், கர்த்தர் என் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நான் எதை குறித்து என்ன செய்ய மாட்டேன். அப்போ பின் நாட்களிலே சிச்சை வந்துச்சுன்னா பின் நாட்கள் ஒன்று வருதுன்னு அர்த்தம். ஆமேன் தானா? சீர்படுத்துறதுக்கு 2 சாமுவேல் 12 2 சாமுவேல் 12 10 இருந்து வாசிங்க. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 10 இருந்து 15 வரைக்கியா. ஆமென். 2 சாமுவேல் 12ல 10 இருந்து 15 வரைக்கியா. 2 சாமுவேல். இப்பொழுது நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக தாவீதை பார்த்து சொல்றாரு. விழுந்துட்டாரு தாவீது. சிச்சை இப்போது நீ வாசிங்க மறுபடியும். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி, என்ன அசட்டை பண்ணி? ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு, உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டாய். பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாது. பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளுடைய சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாக, சூரியனுக்கு முன்பாக செய்விப்பேன் என்றார் என்று சொன்னார். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அடுத்தியா, ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாய் இருந்தபடியால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. அல்லேலூயா. இது சோதனையா சிச்சையா? இந்த வேத பகுதி சோதனையா சிச்சையா? எதுக்கு? இன்னுமே யார் மனைவியை நினைச்சக்கூடாது. நீ ராஜாவா இருக்கலாம், உனக்கு அதிகாரம் இருக்கலாம், உனக்கு பெரிய வல்லமை இருக்கலாம், அந்த ராஜ்யம் உன்னுடையதா இருக்கலாம், இந்த ராஜ்யத்தில் இருக்கிற பெண்கள் மேல எல்லாம் உனக்கு அதிகாரம் இருக்கலாம். ஆனா நீ யாரையும் செய்யக்கூடாது, தொட்டக்கூடாது. இது சிச்சையா சோதனையா? யோசேப்புக்கு வந்து சோதனை, தாவீதுக்கு வந்தது சிச்சை. சிச்சை சீர்படுத்தும், சிச்சை கர்த்தரோடு இணைக்கும், பிரமாணத்தை கற்றுக்கொள்ள வைக்கும், தேவ பயத்தை உண்டாக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உண்டாக்கும், தேவன் யார் என்பதை அறிய வைக்கும், என்னுடைய நிலைமையை புரிய வைக்கும். சிச்சை
என்னுடைய நிலைமையை நன்றாய் புரிய வைக்க சிச்சை. நல்லா விளங்கிட்டீங்களா? அப்போ சிச்சிக்கப்படுவது நல்லது. ஏன்னா நான் சீர் பொருந்துவேன், நான் ஸ்திரப்படுவேன், நான் பலப்படுவேன். இந்த 3 ப்ராசஸ் எதுக்கு? கர்த்தருக்குள்ள நிலை நிற்பேன். விளங்கிடுச்சு இல்லையா? ஆமென் தானா? பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டு தெளிவாக பேசுகிறார் தாவீதுட்ட. வாடா, நீ மறைவா செஞ்சேல, நான் சூரிய வெளிச்சத்தில் செய்கிறேன்டாங்கிறார். ஆமாம், நீ மறைவா பண்ணுனேல எனக்கு விரோதமான பாவத்தை, நான் பட்ட பகலில் உனக்கு செஞ்சு காட்டுறேன்டா. தாவீது பயப்படணும் பயப்பட மாட்டானா? சரண்டர். நாத்தான் வந்து சொல்கிறாரியா, நான் அட்டிக்கிட்டாயா தாவீது, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன் ஒத்துக்கிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி சரண்டர் ஆன உடனே நாத்தான் சொல்றாரு, நீ சாக மாட்ட. ஆனால் ஒன்று, நீ சத்துருக்கள் வந்து ஆண்டோடைய நாமத்தை தூசிக்கும்படி பண்ணிட்டல, அதனால பச்சைபால் கற்பத்தில் பிறந்த உனக்கு பிறந்த முதல் குழந்தை சாகுண்டான். சிச்சை. ஆனால் 2வது பிறந்ததை என்ன பண்ணாரு? அதே கர்ப்பம், கவனிங்க, அதே கர்ப்பப்பை தான், பச்சைபாலுடைய அதே கர்ப்பப்பை தான். தாவீதுக்கு பிறந்த 2வது பிள்ளை யாருங்க? என்ன பண்ணாரு? ஏன்? இந்த 2க்கு இடையில நடந்தது என்ன? இந்த 2க்கு இடையில நடந்த ப்ராசஸ் என்ன சொல்லுங்க? ஏன் உரியாவின் மனைவி இடத்துல தாவீது பெற்ற முதல் பிள்ளையை கர்த்தர் அடித்தார், 2வது பிள்ளையை தாவீதின் சிங்காசனத்துக்கு கொண்டு போனார். அதே சிங்காசனத்துக்கு கிறிஸ்து வந்து அமர போகிறார். ஏன் 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 ஏன்? ஒரே வார்த்தை சொல்லி முடிங்க. ஏன்? சீர்ப்பு, மனம் திரும்புதல். ரிப்பண்டன்ட், ரெஸ்டோர். கிருபையை ரெஸ்டோர் பண்றான், பிரசன்னத்தை ரெஸ்டோர் பண்றான். அது 51வது சங்கீதம். என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள் ஆண்டவரே, உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர். ஆமென். ஈசோப்பினால் என்னை கழுவும். நான் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துட்டேன். நான் ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்ன பண்ணிட்டேன்? இழந்துட்டேன். திரும்பவும் அந்த ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து என் ஆவியை உயிர்ப்பியும். ஆமென் தானா? அல்லேலூயா. அவ்வளோதையா. ஆண்டவர் வந்துட்டார், இறங்கிட்டாரு. ஆமென். அதே கர்ப்பப்பை, அந்த பையில இன்னொன்று உருவாகுது. ஆமென். சர்வஞானி சொல்றாரு, உனக்கு அப்புறமும் உன்னை போல ஞானம் இருக்காது, உனக்கு முன்னாடியும் அப்படிப்பட்ட ஞானத்தை நான் யாருக்கும் தரல. போடான்ட்டார். உன் சிங்காசனம், தாவீதின் சிங்காசனத்தில் நீ உட்காருவ, உன்னுடைய சிங்காசனத்தில் என்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து வந்து உட்காருவார். பெரிய பாக்கியம் இல்லையா? இதை செஞ்சது எது? மனம் திரும்புதல், சரண்டர். சொல்லுங்க. அப்போ சிட்சை எதுக்குன்னா சரண்டர் ஆகிறதுக்கு. சிட்சை எதுக்குன்னா என்ன செஞ்சிடணும்? நெடுஞ்சான் கிடையா கர்த்தர் பாதத்தில் விழுந்துடணும். அடுத்து 3வது காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆமென். வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 26:2 வாசி. சங்கீதம் 26:2 வாசிங்க. சங்கீதம் 26:2. ஆமென். சங்கீதம் 26:2. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என்னையா வாசிங்க. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் என்ன செய்யுங்க? புடமிட்டு பாரும். சோதனை, சிட்சை, பரீட்சை 3ம் ஒன்றல்ல, ஒவ்வொன்று. சொல்லுங்க. ஒவ்வொன்றும் ஒன்றொன்று, 3ம் ஒன்றல்ல. ஆமென். அல்லேலூயா. ஆமென் தானா? கணவன் மனைவியை குறித்து ஒரு புலவர் இப்படி எழுதுறார். ஆமென். நாம் இருவரும் ஒன்று அப்படின்னாரு. அந்த அம்மா சொல்லுது, நாம் ஒன்றல்ல, ஒன்றுக்குள் ஒன்று. ஒன்றுக்குள். என்ன அழகான ஒரு அந்த உறவை எவ்வளவு அழகா ஒரு வார்த்தையில முடிக்குது பாருங்க. நாம் இருவரும், ஆமென், ஒன்றல்ல, 2 ஒன்றுகள், 2 ஒன்றுகள், ஒன்றுக்குள் ஒன்றுக்குள். என்ன அற்புதம்! அந்த உறவுடைய உன்னதம் பாருங்க. அந்த உறவுடைய உன்னதத்தை அந்த அம்மா பதில் சொல்லுது, மணவாளன்கிட்ட சொல்லுது, நாம் ஒன்றுக்குள் ஒன்று. ஆமே. சிரிப்பா இருக்கு இல்லையா? சந்தோஷமா தான் இருக்கும், அப்புறம் தெரியும். ஆமே. அல்லேலூயா. அப்படியே புன் சிரிப்பு வருதியா? தெரியும்டி, தெரியும். வாசிங்க. பரீட்சை. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை என்ன செய்யுங்க? சோதித்து பாருங்க. அப்படின்னா என்ன? பரீட்சித்துன்னா என்ன? எக்ஸாமின். சொல்லுங்க. எக்ஸாமின். அல்லேலூயா. டெம்டேஷன் வேற. ஆமென். டெம்டேஷன் வேற. ஆமென். சோதனை வேற. ஆமென்.
சாஸ்டிஸ்மெண்ட் அப்படின்னா சிக்ஷை, சாஸ்டிஸ்மெண்ட் அப்படின்னா சிக்ஷை வேறு. ஆமென். எக்ஸாமின் வேறு. ஆனால் மூணு ஒன்று மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் படித்தா தான் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். எக்ஸாமின் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் இந்த வேலைக்கு தேர்வானா? ஆமாம். எதுக்கு இன்டர்வியூயா? வேலைக்கு போன உடனே எதுக்கு இன்டர்வியூ? சர்டிஃபிகேட் இருக்கு, படித்த சர்டிஃபிகேட் இருக்கு, பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் இருக்கு, மெடல்லாம் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்லாம் இருக்கு, எல்லாமே கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணுற டேபிளில். ஆனால் அவன் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்பான். எதுக்கு? நீ அங்கே ஃபிட் ஆவையா? நீ அங்கே அவனுடைய நிறுவனத்துக்கு என் அறிவு ஃபிட் ஆகுமா? என் ஃபிசிக்கல் ஃபிட் ஆகுமா? என் மைண்டு ஃபிட் ஆகுமா? என் சோல் அவனுக்கு செட் ஆகுமா? பார்த்துட்டு ஆமாம் சரி ஓகே போங்க லெட்டர் போடுறோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்யா? சொல்லுங்க. எல்லா கம்பெனிலையும் கடைசியாக இன்டர்வியூ எடுத்தவர் சொல்லுவார், போங்க உங்களுக்கு லெட்டர் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்யா? வீட்டுக்கு போன்ட்டான். வீட்டுக்கு போன்ட்டான். சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னானுங்கன்னா என்ன எல்லா கம்பெனிலையும் போங்க லெட்டர் வரும் தான் சொன்னாங்க. ஒரே கம்பெனி மட்டும்தான் என் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வெயிட் பண்ணுறான்னு சொல்லிச்சு. ஒரே ஒரு நிறுவனையா? ஆமாம், ஒரே ஒரு கவர்மெண்ட் என் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வெயிட் பண்ணுறான்ச்சு. ஆமேன். ஒரு வருஷம் தான் வெயிட் பண்ணேன். ஆமேன். எனக்கு முன்னாடி இருந்த சீனியர்லாம் அடித்து தும்சம் பண்ணி காலி பண்ணிவிட்டு கர்த்தர் என்னை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். எங்கள் பாஸ்டர் அண்ணங்கிட்ட ஒரே வருஷம் தான் வெயிட் பண்ணேன். சரி படிக்கிட்டு எட்டி பார்ப்பேன் பாட்டு பாடுறவங்கள, இங்கெல்லாம் நம்ம நின்று பாட முடியுமா அப்படின்னு. ஆமேன். 1 இயர் தான் ஐயா. ஆமேன். பாட்டு பாடுறவங்களுக்கெல்லாம் நான் ஜோம் பண்ணி அனுப்புனா தான் பாட்டு பாட முடியும். அப்படி பண்ணி விட்டார் ஆண்டவர். ஆமேன் தானா? அப்போ நமக்காக ஒரு கவர்மெண்ட் காத்துக்கிட்டே இருக்கு. என்ன கவர்மெண்ட்யா? ஹெவன்லி கவர்மெண்ட். கைத்தட்டு. ஹெவன்லி கவர்மெண்ட் நமக்காக காத்திருக்கு. ஒருத்தனும் அப்பாயின்மெண்ட் தர வேண்டாம், ஒரு போய் நம்மளை இன்டர்வியூ எடுக்க வேண்டாம். ஆமாம். இந்த கவர்மெண்ட்டில் என்ன தெரியுமா தகுதி? இந்த கவர்மெண்ட்டில் என்ன தகுதின்னு சொல்லுங்க. ஒன்றுமே வேண்டாம். சொல்லுங்க, ஒன்றுமே வேண்டாம். ஆள் கலராக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், ஒன்றும் கிடையாது. கருகருன்னு ஒல்லியாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்குவார். கலராக இருந்து எபி மாதிரி அழகாக இருந்தாலும் எடுத்துக்குவார். ஒன்றும் பரவாயில்ல, தப்பாக நினச்சிடாதீங்க. அழகாக இருந்தாலும் எடுத்துக்குவார். ஆமேன். முடமாக இருந்தாலும் எடுத்துக்குவார். ஆமாம், கை கால் முடமாக இருந்தாலும் எடுத்துக்குவார். கண்ணு தெரியாமல் இருந்தாலும் எடுத்துக்குவார். என்ன கலக்கிறாரியா அண்ணன்? உருகாதோ நெஞ்சம், 2 கண்ணும் தெரியாதியா? குவாலிட்டி வேண்டாம், குவாலிஃபிகேஷனும் வேண்டாம். சொல்லுங்க, குவாலிட்டியும் வேண்டாம், குவாலிஃபிகேஷனும் வேண்டாம். எடுத்துட்டு வேலைக்கு எடுத்துட்டு குவாலிட்டியாவும் குவாலிஃபிகேஷனாகவும் மாற்றிடுவார். எடுத்துட்டு தரமாக மாற்றிடுவார். தரம் இல்லாத எடுத்து தரமாக மாற்றிடுவார். தகுதி இல்லாத எடுத்து தகுதியாக மாற்றிடுவார். அதான் நம்ம கவர்மெண்ட்டுடைய வேலை. ஆமென் தானா? ஆமென் தானா? பரீட்சித்து தாவீது சொல்ற, என்னை பரீட்சித்து பாருங்க. எனக்கு எக்ஸாம் வைங்க ஆண்டவரே, எனக்கு எக்ஸாம் வைங்க. நல்லது தான், எனக்கு வச்சீங்கன்னா நல்லது. ஏன்? நான் என்ன படிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? என்ன சொல்றாரு? சோதித்து என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பார். உள்ள கர்த்தர் எப்போதுமே எதை பார்க்கிறவரு? உள்ள. அதான் பரீட்சை, அதான் பரீட்சை. கடைசியா சொல்லுவாரு, உம்மை வேதனைப்படுத்துகிற வழி ஏதாயிலும் உண்டாயிருந்தா அதை எனக்கு என்ன செய்யுங்க, சொல்லிருங்க ஆண்டவரே, நான் சரி பண்ணிடுறேன். சில நேரம் கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது நம்ம தான் அழகாக தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். அதுங்களா? எனக்கெல்லாம் அந்த பெருமை ரொம்ப இருக்கியா? ஆமாம், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நான் ரொம்ப பெருமை ஆயிட்டேயா. ஆமாம், நான் மட்டும்தான் அழகு இந்த உலகத்திலேயே. கண்டிப்பாயா, என்னை போல் அழகு யாருமே கிடையாது. ஒரு 16-17 வயசுலலாம் எனக்கு ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா 17 வயசு வரைக்கும் நான் புறக்கணிக்கப்பட்டேன், ஒதுக்கப்பட்டேன். விளையாட்டு கூட கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா மூக்கு ஒரு பக்கம் வடியும், எண்ணெய் வடியும். ஆமாம், அல்லேலூயா. சளி ஒழுகிட்டே இருக்கும் 24 மணி நேரம். ஆமேன். பாஸ்டர் அங்கேருந்து அப்படிங்கிறாங்க, இப்படி ஒரு ஆளவா நான் கட்டிட்டேன், இப்போ அழகாத்தானே இருக்கேன். ஆமாம், எப்படி நல்லா இருக்கேன் ஐயா? சொல்லுங்க. ஒருத்தவங்க கல்யாண ஃபோட்டோ பார்த்துட்டு பாஸ்டர்மோட கேட்டாங்க, ஏங்க இவரை எப்படிங்க கல்யாணம் பண்ணீங்க? அன்னைக்கு உடஞ்சது மறுபடியும் 17 வயசில் உடஞ்ச இருதயம், அன்னைக்கு உடஞ்சது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உடஞ்சது மறுபடியும். ஆமையா, இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்களே நம்மளை. இல்லையா? ஆமேன் தானா? ஆமே. நம்ம உள்ள அழகியா, உள்ள அழகு. அதுக்கப்புறம் நான் என்ன பக்குவப்படுத்திட்டியா, நான் தான் பேரழகு.
ஆமாம், பிஹெச்டி காலேஜில் நான் தான் அழகு. ஆமாம், அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்து இப்போ வரைக்கும் அதை என்னால் மாற்றவே முடியலையா? இப்போ வரைக்கும் நான் மட்டும்தான் அழகு. ஐயா ஐயா ரொம்ப அழகாக இருக்காங்க. ஆமாம் தானே தங்கம், நீயும் நானும் தான் அழகு இந்த உலகத்தில். சரியா? பயப்படாத. ஆமாம், நம்ம தான் அழகு. அதை செட் பண்ணால் மட்டும்தான், அதை செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள ஒரு பெரிய ப்ரௌடே வந்துச்சியா. ஆமாம், நம்மளால் முடியும், நம்மளால் எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆமென் தானா? தைரியமாக பாஸ்டர்மா பொண்ணு கேட்குறதுக்கு தைரியம் இருந்துச்சு பாருங்க எனக்கு. எவ்வளோ கலரு, 20 வயசியா, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. எனக்கு ஒரு தைரியம், அந்த அம்மாவோட நான் அழகுன்னு. பேச மாட்டேங்கிறீங்க. அவங்கள விட நான் அழகு. ஐயோ, என் சகோதரி முத்தரசிக்கு சிரிப்பை பாருங்க. எங்க பாஸ்டர் தான் அழகு. ஆமையா, ஆண்டவர் சொல், உள்ளத்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர். உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் ஆராய்ந்து, அதான் எக்ஸாமின், பரீட்சை பாரும் ஆண்டவரே. இது எதுக்கு? ஆமென். அங்க கீழ்ப்பிடிதல் இருக்கா, தேவ பயம் இருக்கா, விசுவாசம் இருக்கா? இது எதுக்கு தெரியுமா? இந்த எதனால, எதை பேஸ் பண்ணி தாவீது அந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, என் விசுவாசத்தை பரீட்சை பாருங்க, என் தேவ பயத்தை பரீட்சை பாருங்க. உரியாவின் சங்கதி ஒன்று தவிர. ஆமென். 1 ராஜாக்கள் 15:5 சொல்லும் போது, உரியாவின் சங்கதி ஒன்று தவிர என் இருதயத்தில் தேவ பயம் இருக்கா இல்லையான்னு பாருங்க ஆண்டவரே. உரியாவின் சங்கதி ஒன்று தவிர தாவீது தன் உயிரோடு வாழ்ந்த நாட்களெல்லாம் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமானதை நடப்பித்தான், செம்மையானதை நடப்பித்தான். அதனாலதான் 2வது பிறந்த பிள்ளையை கொண்டு சிங்காசனத்தில் உட்கார வச்சாங்க. அப்சலோமும் அதோனியாவும் பாதி வழியில கொன்னுட்டார் ஆண்டவர். ஆமென். அப்சலோமையும் அதோனியாவையும் என்ன பண்ணிட்டாரு? கொன்னுட்டாரு. போட ராஜ்யம் சாலமோன் கையில சேருனார். ஆமென் தானா? ஏன்னா தாவீதுக்குள்ள என்ன இருந்துச்சு? தேவன் பேர்ல விசுவாசம் இருந்துச்சு. ஆமென் தானா? ஆமென். தேவ பயம் இருந்துச்சு. ஆமென். கீழ்ப்படிதல் இருந்துச்சு. நம்ம உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போற ஒரே இடம். ஆமென். +2 முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்தா பிஎஸ்சின்னு போட முடியுமா? எப்போ பிஎஸ்சின்னு போட முடியும்? படிக்கணும் போய். ஆமென். படித்து முடிச்சுட்டு நான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆகிறேன் அப்படின்னா என்ன செஞ்சுருக்கணும்? பரீட்சை எழுதணும். சொல்லுங்க, பரீட்சை எழுதணும், பரீட்சை எழுதணும். ஆமென். ஐபிஎஸ்க்கு சும்மா வீட்டில் உட்காந்து இருந்தால் போதுமா? யூபிஎஸ் எக்ஸாம் எழுதணும். 3 வருஷம் 4 வருஷம் கிடந்து சாகணும். அப்போ தான் யூனிஃபார்மை மாட்டிட்டு ஒரு ஜீப்பில் ஒரு கால் வெளியே ஒரு கால் உள்ளே வச்சுட்டு தொப்பியை போட்டு வர முடியும். இல்லைன்னா தொப்பி போட்டு வரவங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய. ஆமென். அந்த ஜீப்பை ஆமென் பார்த்துக்கிட்டு 1999 சைலேந்திர பாபு அப்போ எஸ்பியாக இருக்கிறார் கோயம்புத்தூரில். சாயங்காலம் 6 மணிக்கு சித்ரா பிஹெச்டி காலேஜை ஒட்டி அந்த வண்டி சவுண்டு கேட்டால் ஆமென் எல்லாம் ஓடி வருவோம், பசங்கள்லாம் ஓடி வருவோம். அவருடைய அழகு, அவருடைய மிடுக்கு, அந்த யூனிஃபார்ம் ஸ்டைலு, அவர் இறங்குறது. ஆமென். அவர் இறங்குறது அப்படியே ரசிப்பேன் நான். அப்படி இறங்குறது. திடீர்னு பார்த்தா குதிரையில் வருவார். டக்குன்னு குதிரை வரும். இன்னைக்கு சார் குதிரையில் வர்றாரா? குதிரையில் வருவாரியா? வந்து ஒரு ரவுண்டு நிற்காத, போ பஸ்ஸேரு அப்படிம்பாரு. பஸ்ஸேரு அப்படிம்பாரு. ஒரு அழகு. ஆமென். அதுக்கு பின்னாடி உழைப்பு இருக்குது, அதுக்கு பின்னாடி இரவுகள் இருக்குது, அதுக்கு பின்னாடி பகல் இருக்குது, அதுக்கு பின்னாடி நிறைய படிப்பு இருக்குது, எக்ஸாமின் இருக்குது, பரீட்சை இருக்கிறது, எழுதி பாஸ் பண்ணணும். ஆமென். அப்போ பரீட்சை எதுக்கு? நம்மை உயர்த்துவதற்கு. ஆமென். சிக்ஷை எதுக்கு? என்னை சீர்படுத்துவதற்கு. சோதனை எதற்கு? என்னை பாக்கியவானாய் மாற்றுவதற்கு. 3 விஷயம் சொல்லிட்டேன். சோதனை வேறு, சிக்ஷை வேறு, பரீட்சை வேறு. 3 ஒன்று போல தெரியும். 3ம் ஒன்றல்ல, 3ம் ஒவ்வொன்று. ஆமென். அதனால் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுக்கு வித்தியாசம் தெரிஞ்சு அதை அனுபவித்து அதை ஜெயம் எடுக்கும்போது ஆமென் பாக்கியவானாய் மாறுவீர்கள். ஆமென். கர்த்தருக்கு பிள்ளையாய், சிக்ஷை உங்களை தேவனுக்கு பிள்ளையாய் மாற்றும், சீர்பருந்த செய்யும். 3 பரீட்சை வரும்போது நீங்கள் உயருவீர்கள். தான் இந்த உலகத்தில் உயர்வுக்கு ஒரே காரணம். 3ஐயும் அடையாளம் கண்டு அதற்கு ஏற்றாற்போல் நம்மை அடாப்ட் பண்ணணும். கர்த்தர் நம்மோடு கூட நம்மை உயர்த்து.